ஆதிசங்கர பகவத்பாதர்கள் செய்த ஒரு பெரிய விஷயம், இந்த பூர்வ மீமாம்சா கொள்கையை உடைத்தெறிந்தார். அவர்களோடு போராட்டம் அவருக்கு ரொம்ப பெரிதாக இருந்தது. அந்த பூர்வ மீமாம்சகர்களில் உயர்ந்தவர்களாக இருந்த குமாரில பட்டரும் மண்டன மிஸ்ரரும் பின்னால் ஆதிசங்கரரை எங்கனம் ஐக்கியமானார்கள் என்பது ஆதிசங்கருடைய வரலாறு நமக்கு சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பூர்வ பாகம் இருக்கிறது. அதற்கு அடுத்து உத்தர பாகம். இன்னும் சொல்ல போனால் வேதாந்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே உபனிஷதம் என்பது. வேதத்தினுடைய முடிவை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியது எதுவோ அது வேதாந்தம், அது உபனிஷதம். அந்த உபனிஷதங்கள் நாம் வேதத்துக்கே அளவில்லை என்று சொல்லும் போது அதனுடைய உட்பகுதியாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களுக்கும் உண்மையில் அளவு இருக்க முடியாது. ஆனால் அதை நமக்கு எளிமைப்படுத்துவதற்காக ஒரு 108 உபனிஷதங்களாக பிரித்து வைத்தார். ஆனால் இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்றுதான். அந்த நீர் வற்றிவிட்டது என்றால் அந்த பிம்பம் போய்விடும். அதுபோல்தான் மாயையில் பிரம்மம் தன்னை பிரதிபலித்து கொண்டு ஜீவனாக இருக்கிறது. அந்த மாயையால் தன்னை விரிவடை வைத்து ஜெகத்தாக இருக்கிறது. ஆனால் எல்லாமே பிரம்மம். அத்தனை உபனிஷதங்களை நீங்கள் படிக்காட்டியும் மாண்டூக்கிய உபனிஷதத்தை படியுங்கள் என்று அத்தனை ஆச்சாரியார்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாண்டூக்கிய உபனிஷதமே அதர்வண வேதத்தில் தான் இருக்கு. எனவே அதர்வண வேதத்தை நாம் குறைவாக, இன்னொன்று இது இந்த தொகுத்தல் முறை என்பது வியாசர் நமக்கு கொடுத்தது. இது பிரித்து வைக்கவில்லை, நாம் தொகுத்து கொடுத்தோம். இதையெல்லாம் இது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி என்று. இப்பொழுது இப்படி ரிக்யஜு சாம அதர்வணமாக இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியில் மீண்டும் இதை நம்முடைய புரிதலுக்காக 2 பகுதிகளாக பிரிப்பது வழக்கம். வேதத்தை பூர்வபாகம் உத்தரபாகம். பூர்வபாகம் என்பது கர்ம காண்டம், உத்தரபாகம் என்பது ஞான காண்டம். பூர்வபாகத்தில் கர்ம காண்டத்தில் யாக யஜ்ஞாதி கர்மாக்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நிறைய வழிமுறைகள் இருக்கும். அதை செய்தாலே ஒருவன் உயர்நிலை அடைந்து விடலாம் என்பது பூர்வபாகத்தினுடைய கொள்கை. அவர்களுக்கு வேதம் ஒன்றுதான் பிரமாணம். கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் பூர்வபாகத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய இருப்பை கூட ஒத்துக்கொள்ள மாட்டார். ஈஸ்வரன் கூட தேவையில்லை, எனக்கு அந்த கர்மா தான் வேதம் எனக்கு பிரமாணம். அந்த அதாவது இது ஆஸ்திகத்துக்குள் ஒரு நாஸ்திகம் மாதிரி. சொல்றீங்க. அப்ப அந்த இறைவனுடைய இருப்பை கூட அவர்கள் அப்ப இறைவனுடைய இருப்பை நீங்கள் இப்ப வேதம் சிவபெருமானை சொல்கிறதே, விஷ்ணுவை சொல்கிறதே என்றெல்லாம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? வேதம் இந்திரன், அக்னி, யமன் என்று தேவதைகளை சொல்கிறது அல்லவா? அதுபோல்தான் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் அம்பாளையும் எங்களை பொறுத்தளவு சிவன், விஷ்ணு, அம்பாள் எல்லாம் தேவதைகள். அது இந்த உலகத்தினுடைய இயல்பு. இந்த உலகம் நடைபெறுவதற்கு இந்த தேவதைகள் உதவி செய்வார்கள். இந்திரன் இருக்கிறான், யமன் இருக்கிறான், வருணன் மழை பொழிய வைக்கிறான், இந்திரன் இயற்கை பாதுகாக்கிறான், யமன் உயிர்களுடைய கணக்கை இப்படியெல்லாம் தான் இருக்கே தவிர நீங்கள் சொல்வது போல் பிரம்மம் என்றோ உண்மை நிலை என்றோ ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லக்கூடிய, அப்ப நீங்க எதைத்தான் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் வேதம் எங்களுக்கு எதை சொல்கிறதோ, வேதம் இதை சொல்கிறது செய் என்று, அதை செய்தால் நாங்கள் உயர்நிலை. இப்ப வேதம் சொன்ன அந்த விஷயங்களை செய்தால் நீங்க எங்கே போவீர்கள் என்றால் சொர்க்கத்துக்கு போவோம். அங்க சொர்க்கத்தில் அந்த தேவர்களுடைய சபையில் சொர்க்கத்தில் இருந்தாலே முக்தி என்பதோடு அவர்களுடைய வாதம் முடிந்தது. அதற்கு மேல் அவர்கள் உண்மையை நாடுவது கிடையாது. அவர்களுக்கு பூர்வ மீமாம்சகர்கள் என்று ஆதிசங்கர பகவத்பாதர்கள் செய்த ஒரு பெரிய விஷயம், இந்த பூர்வ மீமாம்சா கொள்கையை உடைத்தெறிந்தார். அவர்களோடு போராட்டம் அவருக்கு ரொம்ப பெரிதாக இருந்தது. அந்த பூர்வ மீமாம்சகர்களில் உயர்ந்தவர்களாக இருந்த குமாரில பட்டரும் மண்டன மிஸ்ரரும் பின்னால் ஆதிசங்கரரை எங்கனம் ஐக்கியமானார்கள் என்பது ஆதிசங்கருடைய வரலாறு நமக்கு சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பூர்வ பாகம் இருக்கிறது. அதற்கு அடுத்து உத்தர பாகம். இப்போ இந்த பூர்வ பாகம் என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நாம் அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த பூர்வ பாகத்தில் இத்தனை குறைகள் என்று சொல்கிறீர்கள், அப்புறம் எதுக்கு அதை எடுத்து விட்டு போயிடலாமே அப்படின்னா, முதல் எல்கேஜி யூகேஜில இருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற போது நாம் 12th அந்த பாடங்கள்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். அதுக்காண்டி அதை எடுத்துட முடியாது இல்லையா? அதெல்லாம் முடிச்சுதான் 12th வரணும். 12th வந்ததுக்கு அப்புறம் தான் காலேஜுக்கு போகணும். அடுத்து அதே மாதிரிதான் இது பக்குவப்படுத்துவதற்காக கர்மாவை செய்யத்தான் நாம் சொன்ன ஒரு விஷயம். தன்னை முன்னிறுத்தக்கூடிய அந்த நிலையிலிருந்து இவன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும். கர்மாவை செய்ய
நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? கர்மாவை எதற்கு செய்யணும்னா சித்த சுத்திக்காக. சித்த சுத்தி என்றால் மன தூய்மைக்கு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மா, இதுதான் பூர்வ பாகம் காண்பித்து கொடுக்குது. ஆனால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு கர்மா செய்தாலே போதும் என்ற நிலையில் நின்று விட்ட போதுதான் அது தவறாக. கர்மாவை செய்ய செய்ய அவன் மனம் தூய்மையாகும். தூய்மையான மனத்தில் தான் ஞானம் பிரகாசிக்கும். மனத்தினுடைய தூய்மை வர வரதான் நம்முடைய அறிவு கூர்மையாகும். அறிவு கூர்மையாக ஆக அது ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது அந்த ஞானத்தை சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வேதத்தினுடைய உத்தர பாகம் என்று, அதுக்கு ஞான காண்டம் என்று. வேதத்தினுடைய அந்த பகுதியாக இருப்பதால், வேதத்தினுடைய முடிவான பகுதியாக இருப்பதால் அதற்கு வேதாந்தம் என்று பெயர். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்புதான் வேதத்திற்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொன்னீர்கள். இப்பொழுது வேதத்தினுடைய முடிவு பகுதி என்று சொல்கிறோம் என்றால், இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த முடிவு என்ற வார்த்தையை நாம் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால், முடிவு என்ற வார்த்தையை நாம் 2 விதமாக உபயோகப்படுத்தலாம். ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தில் எனக்கு உங்களுடைய மேலான கருத்து வேண்டும் என்றாலும் அந்த இடத்திலும் நான் முடிவு என்று சொல்லலாம். உங்கள் முடிவை எனக்கு சொல்லுங்கள் என்றால் முடித்து வையுங்கள் என்ற அர்த்தம் இல்லை. இந்த விஷயம் இப்படி இருக்கிறது, இதை எப்படி நாம் இதனுடைய டெசிஷன் என்று. அப்ப டெசிஷனை கேட்கும் போதும் முடிவை என்று சொல்வோம். ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ணும் போதும் முடிவு என்று சொல்வோம். வேதத்துக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை என்று சொன்னது வேதத்துக்கு ஃபினிஷிங் கிடையாது. வேதத்தினுடைய ஒரு மேலான டெசிஷன் உண்டு. வேதத்துக்கு டெசிஷன் உண்டு, ஆனால் அது டெஸ்டினேஷன் அவ்வளவுதான் அப்படிங்கிற எல்லை கிடையாது. டெஸ்டினேஷன் கிடையாது, டெசிஷன் உண்டு. டெஸ்டினேஷன் என்றால் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அது கிடையாது. ஆனா அது வேதத்துக்கு கிடையாது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய அந்த மேலான கருத்து என்ன, அது சொல்லக்கூடிய டெசிஷன் என்ன என்பதுதான் இங்கே முடிவு. இங்கே வேதத்தினுடைய அந்தம் என்றால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த மேலான முடிவு, டெசிஷன் என்ன என்பது. அதுல அந்த வேதாந்த பகுதின்னு சொல்லக்கூடிய முடிவை சொல்லக்கூடிய அந்த பகுதி வருது இல்லையா, டெசிஷனை சொல்லக்கூடிய அந்த பகுதி வரும்போது உபனிஷதங்கள் வருகிறது. அந்த ஞான காண்டம்னு சொல்லக்கூடிய வேதாந்த பகுதியில தான் உபனிஷதங்கள். இன்னும் சொல்ல போனால் வேதாந்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே உபனிஷதம் என்பது. வேதத்தினுடைய முடிவை நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியது எதுவோ அது வேதாந்தம், அது உபனிஷதம். அந்த உபனிஷதங்கள் நாம் வேதத்துக்கே அளவில்லை என்று சொல்லும் போது அதனுடைய உட்பகுதியாக இருக்கக்கூடிய உபனிஷதங்களுக்கும் உண்மையில் அளவு இருக்க முடியாது. ஆனால் அதை நமக்கு எளிமைப்படுத்துவதற்காக ஒரு 108 உபனிஷதங்களாக பிரித்து வைத்தார்கள். அதில் ஆதிசங்கர பகவத்பாதால் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் 10 அல்லது 11 உபநிடதங்களை மிகவும் எடுத்து இதை அறிந்து கொண்டாலே ஒருவன் உண்மை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 10 உபநிடதங்களை எடுத்து அதற்கு விளக்க உரை செய்திருக்கிறார்கள். இதுக்கு தசோபனிஷதம் என்று. இந்த உபனிஷதங்கள் எல்லாம் எதை பற்றி சொல்கிறது என்று நாம் பார்க்கும் போதுதான் இந்த நாம் சொன்ன இந்த அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம் நமக்கு புரிய வரும். இந்த உபனிஷதங்கள் எவ்வளவோ சொல்கிறது, அதை சொல்கிறது, இதை சொல்கிறது என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மிகவும் சுருக்கமாக இது எதை சொல்கிறது என்று நாம் கேட்டால் 3 விஷயங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி இந்த உபனிஷதங்கள் சொல்லும். ஒன்று, நமக்கு எது தெரியுதோ தெரியலையோ நாம இருக்கோம்ன்றது நமக்கு தெரியும் நல்லா. அதுக்கடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உடல் முதற்கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை தாண்டி நாம இருக்கோம், நம்மை சுற்றி இருக்கு. இந்த சுற்றி இருக்கக்கூடியதையும் நமக்கும் காரணமாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வோம். இதற்கு காரணம் ஒன்று இருக்க வேண்டும். படைப்பு என்று ஒன்று இருந்தால் அந்த படைப்புக்கு ஒரு காரணம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். உபனிஷதம் என்ன சொல்கிறது? நாம் இருக்கிறோம் இல்லையா, இந்த உயிருக்கு ஜீவன் என்ற பெயரை. இந்த ஜீவன் எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறதோ, முதலில் இந்த ஜீவன் இந்த மனதை சார்ந்திருக்கிறது, பின்பு இந்த உடலை, சரீரத்தை சார்ந்திருக்கிறது, பின்பு மற்றவர்களை, உறவினர்களை, தாய் தந்தையில் தொடங்கி ஒவ்வொருவரையும் சார்ந்திருக்கிறது, பின்பு அது இருக்கக்கூடிய இடத்தை சார்ந்திருக்கிறது, காலத்தை சார்ந்திருக்கிறது. இது அப்படியே விரிந்து கொண்டே போகும். இந்த விரிந்து கொண்டே போகக்கூடிய இந்த பகுதிக்கு ஜெகத், உலகம் என்று பெயர். உயிர் முதலில் பார்த்தோம், ஜீவன். அதற்கடுத்து உலகத்துக்கு ஜெகத் என்று பெயர். இந்த உயிருக்கும் உலகத்துக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவன் ஒருவன் இருக்க வேண்டும். அவன்தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்க வேண்டும். அந்த காரணத்தை அறிந்து கொண்டால்தான் நாம் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்ற நிலை வரும்போது அந்த காரண வஸ்துவுக்கு
உபனிஷதம் கொடுக்கக்கூடிய பெயர் தான் பிரம்மம் அல்லது ஈஸ்வரன் என்று. அப்ப ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத், உலகம், உயிர், இறைவன், இந்த மூன்றுக்குமான தொடர்பு என்ன என்று காண்பிக்கக்கூடியதுதான் உபனிஷதங்கள். இப்ப நாம் இருக்கிறோம், நமக்கும் உலகத்துக்கும் உண்டான தொடர்பு ஏதோ ஓரளவுக்கு நமக்கு தெரிகிறது. இந்த உலகம் இருக்கிறது, நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து, நீரிலிருந்து, பஞ்சபூதங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் காரணமான வஸ்து யார், அவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று அந்த நம்முடைய சிந்தனையை இன்னும் ஆக்கக்கூடிய அந்த செயலைத்தான் உபனிஷதம் செய்யும். அப்ப இந்த உயிரையும் அதற்கடுத்து உலகத்தையும், அந்த உயிர் உலகம் என்ற அந்த இரண்டுக்கும் காரணமான இறைவனையும் இணைத்து வைப்பது, ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத்து மூணையும் இணைத்து வைப்பது உபனிஷதங்களுடைய. இப்ப இந்த உபனிஷதங்களுக்கு விளக்கம் சொல்ல வந்த ஆச்சாரியார்கள், ஆதிசங்கர பகவத்பாதார் முதலில் அவர் சொன்ன விளக்கம், இந்த ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத் என்று நீங்கள் மூன்றாக தெரிகிறது அல்லவா, அது மூன்றாக தெரிகிறதே தவிர மூன்று கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். ஒன்று மூன்றாக தெரிகிறது என்று சொன்னது அத்வைதம். அதற்கு அத்வைதத்துக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்றால் ஜலச்சந்திர நியாயம் என்று சொல்லுவோம். சந்திரன் ஒன்று இருக்கும், இந்த உலகத்தில் எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கும், ஒரு கோளையில் நீர் இருக்கும், ஒரு ஆற்றில் நீர் இருக்கும், ஒரு சமுத்திரத்தில் நீர் இருக்கும், இத்தனை நீர்களிலும் அந்த சந்திரன் பிரதிபலிக்கும். ஆனால் இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்றுதான். அந்த நீர் வற்றிவிட்டது என்றால் அந்த பிம்பம் போய்விடும். அதுபோல்தான் மாயையில் பிரம்மம் தன்னை பிரதிபலித்து கொண்டு ஜீவனாக இருக்கிறது, அந்த மாயையால் தன்னை விரிவடை வைத்து ஜெகத்தாக இருக்கிறது. ஆனால் எல்லாமே பிரம்மம் தான். இந்த ஜீவன், ஜெகத் என்பதெல்லாம் நாம் புரிதலுக்காக இருக்கிறதே தவிர, நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் அங்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும் என்று அத்வைதம். அதற்கடுத்து விசிஷ்டாத்வைதம் செய்த ராமானுஜர் இந்த மூன்றையும் ஒன்று என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அது எந்த வகையில் ஒன்று என்பதை விளக்கினார். இந்த மொத்த உலகமும் இறைவனுக்கு சரீரமாக இருக்கிறது, உடலாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஒரு உடல் இருக்கிறது, ஒரு மனசு இருக்கிறது. நாம் இந்த உடலையும் மனதையும் வைத்துதான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். அப்ப இந்த உயிருக்கு இந்த உடல் இருப்பது போல், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீரம் இருப்பது போல, பரமாத்மாவுக்கு ஒரு சரீரம் வேண்டும். அந்த பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சரீரம் தான் இந்த உலகம், ஜெகத்து. எனவே நாம் இந்த ஜெகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் அவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அவனுக்குள் இருக்கக்கூடிய வஸ்து. அவன் நமக்குள் அந்தர்யாமியாக இருக்கிறான், நமக்குள் அவனும் அவனுக்குள் நாமும் இருக்கிறோம். எனவே ஒன்று என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் அந்த ஒன்று இந்த சம்பந்தத்தால் ஒன்றே தவிர, ஆதிசங்கரர் சொன்னதை போல் ஒன்று மட்டும்தான், வேறு இல்லவே இல்லை என்பதில்லை. மூன்று இருக்கிறது, ஆனால் அந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறது என்பது விசிஷ்டாத்வைதம். ஈஸ்வரன் தனி, ஜீவன் தனி, ஜெகத்து தனி. இது ஏன் ஒன்றா, அந்த ஒன்று மூன்றாக இருக்கிறது, மூன்று ஒன்றாக இருக்குது என்றால் ஏன் இந்த குழப்பம்? வேண்டாம், மூன்றையும் தனித்தனியாக வைத்து பார்க்கலாம் என்று மத்வாச்சாரியார் மூன்றையும் தனித்தனியாக வைத்து. மத்வாச்சாரியாருடைய அந்த கொள்கையில் பஞ்சபேதம் என்ற ஒரு கொள்கை உண்டு. அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்குள்ளும் வேறுபாடு இருக்கும். அந்த ஜீவனுக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதிலிருந்து இன்னொன்று வேறுபட்டு இருக்கும். ஜீவனும் இறைவனும் வேறுபட்டு இருக்கும், உலகமும் இறைவனும் வேறுபட்டு இருக்கும். இதுதான் பஞ்சபேத கொள்கை. இது அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தாமல் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், இரண்டு உயிர்களுக்குள்ள வேறுபாடு, இரண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய வேறுபாடு, உலகத்துக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, உயிருக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, உலகத்துக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை எல்லாவற்றையும் தனித்தனியாக பிரித்து மத்வாச்சாரியார் துவைதம் என்ற சித்தாந்தத்தை, துவைதம் என்றால் இருமை என்ற அர்த்தம். நீங்கள் எதை பார்த்தாலும் அது இருமை, வேறுபடுத்தி தான் இருக்கும், வேறுபாடு இருக்கும் என்று காண்பித்து கொடுத்தார். அது துவைத சித்தாந்தம். இந்த துவைத சித்தாந்தத்தின் மூலமாகவும் நாம் இறைவனை அடைவதற்கான பாதையைத்தான் மத்வாச்சாரியார் காண்பித்தார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மூலமாகவும் அதே இறைவனை அடைவதற்கான பாதையைத்தான் ராமானுஜர் காண்பித்தார். அத்வைத சித்தாந்தம் மூலமாக ஆதிசங்கர பகவத்பாதலும் அப்படித்தான் காண்பித்தார். எனவே இந்த மூன்றிலும் அவர்கள் பாதை போட்டு கொடுத்திருக்கிறார்களே தவிர, நாம் மீண்டும் முன்பே சொன்னது போல் இது பெரிதா அது பெரிதா என்ற பேச்சுக்கே இடமில்லை. வேதாந்தத்தில் இந்த துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் எல்லாம் வேதாந்தத்தினுடைய
பிரிவுகள் நமக்கு எளிமைப்படுத்துவதற்காக. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் குறிப்பிட வேண்டும். இவர்கள் மூவரும் வருவதற்கு முன்னால் நம் தமிழகத்தில் ஒரு ஆச்சாரிய புருஷர் தோன்றினார். 3 வயதில் சீர்காழியில் முதல் பதிகம் பாடிய திருஞான சம்பந்த பெருமான். அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் இறைவனை குறித்து சொல்லும்போது அவர் தன்னுடைய பதிகத்தில் 3 ஆச்சாரிய புருஷர்களும் தோன்றுவதற்கு முன்பே தான் பாடிய பதிகத்தில் இறைவனை ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று மூன்று நிலைகளில் குறிப்பிடுகிறார். இறைவன் இந்த உயிரோடு ஒன்றாகவும் இருக்கிறான், இறைவன் இந்த உயிரிலிருந்து வேறுபட்டும் இருக்கிறான், இந்த உயிரும் இறைவனும் உடனாக செயல்படுகிறது. ஒன்றாக செயல்படுகிறது, வேறாக செயல்படுகிறது, உடனாகவும் செயல்படுகிறது. ஒன்றாக என்று சொல்லும்போது அத்வைத்தம், வேறாக என்று சொல்லும்போது துவைத்தம், உடனாக என்று சொல்லும்போது விசிஷ்டாத்வைத்தம். எனவே இந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் என்ற அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வார்த்தை நாம் பின்னால் வந்த இந்த தத்துவ அறிஞர்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் முன்பே ஒரு 3 வார்த்தைகளை இதை நமக்கு காண்பித்து கொடுத்தது. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டுதான் தத்துவ ரீதியாக இந்த 3 ஆச்சாரிய புருஷர்களுக்கு பின்னால் வந்த சைவ சித்தாந்தம் இறைவனை ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான் என்று சுத்தாத்வைதம் என்ற ஒரு கொள்கையை சைவ சித்தாந்தம் வைத்தது. இது சைவ சித்தாந்தத்துடைய சுத்தாத்வைத கொள்கை. இறைவன் ஒன்றாக இருக்கிறானா? இருக்கிறான். இறைவன் வேறாக இருக்கிறானா? இருக்கிறான். இறைவன் உடனாக இருக்கிறானா? அதுவும் இருக்கிறான். எனவே இந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது யாரும் இவர் சொன்னதுதான் சரி, அவர் சொன்னதுதான் சரி என்று போகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த தத்துவங்கள் இன்னும் விரிவடைந்து வடநாட்டில் இன்னும் நிறைய தத்துவங்களாக சைதன்ய மகாபிரபுடைய தத்துவம், நிம்பார்க்கருடைய தத்துவம், வல்லபாச்சாரியாருடைய தத்துவம் என்றெல்லாம் நிறைய விரிவடைந்து, ராமானந்த சம்பிரதாயம் என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதுபோல் நிறைய தத்துவங்கள் நிறைய தத்துவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தத்துவ உரையாடல் என்பது ஒரு 10 நிமிடங்களுக்குள் பேசுவது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் எளிமையாக புரிய வைக்க வேண்டும், அந்த ஒரு விஷயமும் இருக்கிறதெல்லாம். அதனால் நாம் இப்பொழுது சொன்னது ஒரு எளிமையான ஒரு அறிமுகம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கே உரிய மெய்கண்டாருடைய அந்த சைவ சித்தாந்தம் வரை நாம் கொண்டு வந்து பேசியிருக்கிறோம். இது காலத்தால் நாம் வரிசைப்படுத்துகிறோம். ஆதிசங்கரர், அதற்கு பின் ராமானுஜர், அதற்கு பின் மத்துவர், அதற்கு பின் மெய்கண்டார், பின்பு சைத்தன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியர் என்றெல்லாம் பேசியிருக்கிறோம். இது இவர்களுக்கெல்லாம் முன்பே ஞானசம்பந்த பெருமான் எப்படி அதை சொன்னார் என்பதை பேசியிருக்கோம். எனவே இது ஒரு தத்துவத்திற்கான ஒரு அறிமுகம், சிறிய அறிமுகம். ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. இது நிச்சயமா நம்ம தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு மிக 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 பயனுள்ளதான ஒரு உரையாடலாகவே இருக்கும். ஏனென்றால் இதுதான் அறிமுகம் என்று நீங்க முடிக்கும் பொழுதுதான் அதனுடைய பிரமிப்பும் பிரம்மாண்டமும் எங்கள் மனங்களிலே விரிகிறது. இன்னும் நிறைய உங்களிடம் கேட்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் எங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து சிந்திக்கலாம். உங்களுடைய வருகைக்கும் பொன்னான நேரத்தை எங்களுக்காக தந்ததற்கும் ரொம்ப நன்றி.